ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து இன்னமும் நிறைய வீடியோஸை போட முடியும். இதுக்கப்புறம் தான் இந்த மான்வால ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு, ஏகப்பட்ட சண்டை இதெல்லாம் ஏற்படும். அதனால மிஸ் பண்ணாமல் பாருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அந்த சீக்ரெட் இல்லம் அது அங்கே ஓப்பன் ஆக எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. ஏன்னா பல்லாயிரம் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் இது ஓப்பனே ஆகும். அந்த இடத்துல ஓப்பன் ஆகும் போது நம்ம ஜூன்லினுக்கு இந்த இடத்துக்கு அவன் வந்துட்டால, இதுக்காக செக்கிங் ரிவார்டு வந்து அவனுக்கு கிடைக்கும். ஆனா அது அப்புறமா பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ஆளுங்களை இன்னமும் டீல் பண்ணணும். எங்க கூட வந்தவங்க எல்லாருமே தாராளமா உள்ள போலாம். அவுட் சைடரா இருக்கிற மற்றவங்க யாருமே இதுக்குள்ள வரக்கூடாது. அதனால மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடுங்க. சாங்க்கு இதனால பயங்கரமா கடுப்பாகுது. ஏன்னா கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரம் வந்தோம், உள்ள போக முடியல. இந்த இடத்துல உண்டி எங்க செக்டர்ல இருந்து பெரிய பெரிய ஆளுங்க வந்திருந்தா அவ்வளவுதான், இப்போதைக்கு உன் கதையை முடிஞ்சிருக்கும். அங்க பின்னாடி இருக்க பர்சன் தான் கொஞ்சம் அமைதியாக்குறான். எங்க மாஸ்டர் நீங்க அமைதியா இருங்க. ஜூன்ல எந்த அளவுக்கு வேகமா மேல போறானோ அந்த அளவுக்கு வேகமா அவன் கீழே வருவான். அதனால இந்த வாட்டி போகட்டும், அடுத்த வாட்டி நம்ம பாத்துக்கலாம். ஆமா நீ சொல்ற மாதிரி கண்டிப்பா அந்த விஷயம் ஏற்படும். பெரிய பெரிய செக்டர்ல இருந்து வந்த மத்தவங்களுக்கும் அங்க கடுப்பாகுது. ஏன்னா கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரம் வந்தோம், யாராலையுமே உள்ள போக முடியல அப்படின்னு அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க இதே மாதிரி நம்ம ஹாங்கு, நம்ம ஹீரோ, ஜூன்லினோட கேங்கு எல்லாருமே அங்க உள்ள போறாங்க. அந்த ரிலியமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நம்ம ஜூன்லின் என்ன யோசிச்சிருப்பானா, இது வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பான். ஆனா இது ஏதோ ஒரு சாதாரணமான காடு மாதிரி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஜூன்லின் செக்கிங் ரிவார்டை கலெக்டே பண்ணல, அது இப்ப அங்க கிளைம் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும். அதுவும் செக்கிங் ரிவார்டா என்ன இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு புத்தா ஒரு பெரிய ஸ்டாச்சு மாதிரி ஒரு விஷயத்த பின்னாடி வர வச்சால, அந்த டெக்னிக்கு நம்ம ஹீரோக்கு செலஸ்டியல் லெவல்ல அங்க கிடைக்குது. இதை நீங்க பயன்படுத்தும் போது உங்க ஸ்கில்லு, உங்க பவர் எல்லாமே பங்கமாயிடும். உங்க முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது. உங்க பவர்ஸ் எல்லாம் ஸ்கை ராக்கெட் ஆகும். தர்மா ஃபார்ம் அப்படின்னு ஒரு டெக்னிக்கா இதுக்கு முன்னாடி அந்த புத்தா பயன்படுத்தினா, அதே மாதிரி இப்ப என்கிட்டயும் ஒரு டெக்னிக் இருக்கா. நல்ல விஷயம் தான். அங்க 10,000 வருஷம் பழமையான மஷ்ரூம், கிராஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் அங்க கீழே கிடக்கும். இதனால எல்லாத்தையுமே அவங்க பொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜூன்லின் ஹாங் கிட்ட அங்க சொல்லிட்டு போறான். ஹாங் நீ இங்கே இரு, எனக்கு வந்து ஒரு வேலை இருக்கு, அதனால நான் சீக்கிரமா போயிட்டு வரேன் இப்படின்னு நம்ம ஜூன்லின் அங்க போயிடறான். இந்த சைடு அவங்க கிராஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் எடுக்கும் போது அந்த இடத்துல ரொம்ப கொடூரமான மாஸ்டர்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகுது. அதுங்களோட சைஸ் நார்மலா இருக்கிறத விட பல மடங்கு ரொம்ப பெருசா இருக்கும். இங்க பார்த்தாலும் அந்த மாஸ்டர்ஸ் இருக்கும், எல்லாரையுமே அப்படி கொல்ல ஆரம்பிக்குது. முக்கியமா இந்த கிரியேச்சருங்களோட ஸ்ட்ரென்த்தும் கோல்டன் கோ ஸ்டேஜ் அதுல இருக்கும். அதனால அங்க இருக்கிற ஆளுங்களால நிக்க முடியல. அங்க ஈக்கும் என்ன பண்ணும் தெரியல. பின்னாடி ஹாங்க சொல்றான், ஆமா இல்லையா பின்ன இந்த இடத்துல இந்த அளவுக்கு ரொம்ப ரேரான பொருள்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆபத்து வந்து இருக்கதான் செய்யும். ஏன்னா இது ஒரு பெரிய உலகம். பெரிய உலகத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன ஆபத்தான விஷயம்லாம் இருக்குது சகஜமான விஷயம். அங்க இதுதான் பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தா ஏகப்பட்ட பறவை, ஏகப்பட்ட மங்கீஸோட கேங்கு இதெல்லாம் அங்க வரமா. இதனால எல்லாருமே சேர்ந்து தாக்குறாங்க. அந்த பொண்ணு மத்தவங்களாம் அப்படியே வெட்டி போடுவாங்க. ஆனா இதுக்கு இடையில அந்த மங்கி கிட்ட ஒரு பொண்ணு வசமா மாட்டிக்கிறா. அந்த பொண்ணுக்கும் என்ன பண்ணும் தெரியல. யாராச்சும் தயவு செஞ்சு காப்பாத்துங்களேன். அங்க இப்படி அவ சொல்லும் போது எல்லாருமே காப்பாத்தணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அது மேல ஒரு கீறல் கூட அப்பியர் ஆகல. அதுவும் ரொம்ப கிட்ட வரும். அவ்வளவுதான், கதையை முடிய போகுது அப்படின்னு யோசிப்பான். யாராச்சும் வந்து காப்பாத்துங்களேன். திடீர்னு அந்த இடத்துல ஃபிளேம்ஸ் அப்பியர் ஆகும். அது மொத்தமா அந்த குரங்க மூச்சு வருது. பார்த்தா நம்ம ஹாங் தான். நீ வந்து இப்போ சேஃபு, அதனால கவலைப்பட வேணாம். ரொம்ப நன்றி சீனியர் சிஸ்டர் ஹாங். அங்க இதுல இன்னமும் பிரச்சனையை உருவாக்குற மாதிரி அந்த லீடர்காரனை கொல்லணும்னு சொல்லி ஏகப்பட்ட பீஸ்டுங்க அங்க வரும். அங்க ஹாங்கு கிட்ட தான் ஹெல்ப்பா வந்து கேக்குறாங்க. அங்க ஹாங்குக்கு என்னன்னா, ஆல்ரெடி என்னையே நான் காப்பாத்திக்கணும், இதுல உங்களை வர காப்பாத்தணுமா, சரி என்கிட்ட வர வழி இல்ல, இதுங்க எல்லாத்தையுமே மொத்தமா முச்சிடுறேன். அந்த இடத்துல வர ஃபிளேம்ஸை வச்சு ஹாங் எல்லாத்தையுமே மூச்ச வர்றான். அட மாஸ்டரோட டிசைப்பிள் அந்த பொண்ணு, அவ உண்மையிலேயே ஆசமா இருக்கா. அங்க எல்லாருமே சிஸ்டர் அப்படின்னு ட்ரீட் பண்ணும் போது ஹாங்குக்கு பயங்கரமா கடுப்பாகுது. வாய மூடுங்க. ஆல்ரெடி இந்த ஜூன்லின் இவனை வேற காணும். அவன் எங்க போனானோ, போயிட்டு வழக்க போலதான் ரெஸ்ட் எடுப்பான்னு நினைக்கிறேன் எங்கேயாச்சும். சீன் அப்படியே நம்ம ஜூன்லினை நோக்கி வரும். ஜூன்லின் சிஸ்டம் ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருக்கோம். அந்த இடத்துக்கு ஆளு போயின்னு இருக்கான். ஆமா சிஸ்டம், நீ சொன்ன மாதிரியே நான் இந்த இடத்த நோக்கி தான் போயின்னு இருக்கேன். அந்த எனர்ஜியோட ஃபிளக்சுவேஷன் அது இந்த திசையில இருந்து வந்துச்சா என்ன? ஆமா ஹாஸ்ட், இந்த திசை தான். நீங்க ஒன்ஸ் அங்க ரீச் ஆயிட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறத விட ரொம்ப பயங்கரமான ரிவார்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சீன் அப்படியே இந்த ரிலியத்துல இருக்கிற கிராண்ட்லியோ இம்மார்டல் ட்ரீ அப்படின்னு ஒரு ட்ரீயை நோக்கி வருது. அந்த ட்ரீக்கு இடையில சில பல ஆளுங்க அங்க நிக்கிறாங்க.
இந்த ட்ரீல ஒரு ஃப்ரூட் வந்து அப்பியராமா, அதை கன்சியூம் பண்ற மூலமா லுவோ ட்ரீயோட இம்மோட்டல் பாடி அது யாரு கன்சியூம் பண்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்குமா. வித்தியாசமா ஒரு உருவம் இருக்கும், அங்க ஏகப்பட்ட ஆளுங்க அந்த உருவத்தை சுத்தி தான் வெயிட் பண்ண இருக்காங்க. எல்லாமே இங்க வாழ்ற ஒரு கிரியேச்சர் தான். அங்க மரம் மாதிரி ஒரு கிரியேச்சரும் மத்தவங்க கிட்ட அங்க சொல்லும், இந்த ஏன்ஷியன் சீக்ரெட் ரிலியம் இதுவரை ஹியூமன்ஸுக்கு ஓப்பன் ஆயிருக்கு, அதனால ஓப்பன் ஆன போர்ட்டல் வழியா அவங்க கண்டிப்பா இன்வைட் பண்ண வருவாங்க. ஓ அப்படியா, அப்போ அவங்க கிட்ட வர நம்ம டீல் பண்ற மாதிரி இருக்குமா. அங்க இருக்கிற ஒரு கிரியேச்சரோட லெவலும் நம்ம ஹீரோவோட லெவல்ல இருக்கு. அங்க பீஸ்ட் மேனும் அந்த ஃப்ரூட்டை பாத்தீங்கன்னே சொல்றான், இங்க கிடைக்கிற அந்த லூவோ ஃப்ரூட் அதை ஒண்டி நம்ம கன்சியூம் பண்ணிட்டா இதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான லூவோ பாடி அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது ஒண்டி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாரையுமே நம்மளால அசால்ட்டா மொத்தமா முச்ச விட முடியும். அதனால எல்லாருமே பாதி பாதியா பிரிச்சு அதை கன்சியூம் பண்ணலாம். இப்படின்னு தான் அந்த ஸ்டோன் மேனுக்கு முன்னாடி இருக்க அந்த பீஸ்ட் மேன் அங்க சொல்லுவான். ஆனா அங்க ஒரு பேர்டு மாதிரி இருக்கிற ஒரு லேடியும் அவங்க சொல்றா, நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், ஆனா அதுக்கு அந்த இடத்துல ஃப்ரூட்னு ஒண்ணு இருக்கணும். ஏன்னா இங்க பாரு, அந்த லைட்டுக்குள்ள ஒரு ரேட் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னு வச்சிருக்க அந்த ஃப்ரூட் அதை தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ரேட் அது மொத்தமா கன்சியூம் பண்ணி முழுங்கிச்சு. நீங்க சொன்ன மாதிரிலாம் நம்மளுக்கு பைட் கிடைக்க வாய்ப்பே இல்லை. என்னது, அந்த ரேட் வந்து முழுங்கிச்சா? நம்ம யோசிச்சா அந்த லூவோ பாடி அது என்ன நம்மளுக்கு கிடைக்காதா என்ன? உடனே அங்க ட்ரீ மாதிரி இருக்கிற அந்த கிரியேச்சர் அவங்க சொல்லும், பொறுமையா வெயிட் பண்ணுங்க, ஏன்னா இப்ப நம்ம ஏதாச்சும் இன்டராக்ட் பண்ணா அவ்வளவுதான். இதனால இந்த கிராண்ட் ட்ரீ அது மொத்தமா அழிஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஒன்ஸ் அந்த ஃப்ரூட் அதோட வயிற்றுல டைஜஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறமா அதோட பாடியில இது எசன்ஸா மாறும். பாடியில நல்லா ரீஃபைன் ஆனதுக்கப்புறம் அதோட எசன்ஸை புழிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட இது ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அங்க பாருங்க, அந்த ரேட் இப்போ பயங்கரமா க்ளோ ஆகுது. அப்பனா கூடிய சீக்கிரத்துல அந்த டைஜஷன் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அது முழிக்கும் போது அதை மொத்தமா முச்சு விட்டலாம். இது எதுவுமே தெரியாத அந்த கியூட்டான ரேட்டும் அங்க எழுதுக்கும், ஆஹா என்ன ஒரு நல்ல தூக்கம், இந்த மாதிரி ஒரு தூக்கத்தை இது வரைக்கும் என் வாழ்க்கையில போட்டதே இல்லை இப்படின்னு அது ரொம்ப ஜாலியா அங்க ஏந்துக்கும். ஆனா முன்னாடி இந்த அளவுக்கு கொடூரமான கிரியேச்சர்ஸ் எல்லாம் அங்க அப்படி பார்க்குமா? அதை பார்த்தோன்னே அங்க அதுக்கு என்ன பண்ணும் தெரியல. நீங்க எதுக்கு என்னை இப்படி பாக்குறீங்க? கேவலமான எலியே, எல்லாமே உன்னாலதான் ஆச்சு. நீ ஒண்டி அந்த ஃப்ரூட்டை சாப்பிடாம இருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இந்த கத்துல அது பயந்து ஓடும், பயங்கர வேகமா அது தப்பிக்க பார்க்கும். பின்னாடி ட்ரீ மாதிரி இருக்கிற அந்த கிரியேச்சரும் அதோட கையை நீட்டாக்கி பிடிக்க பார்க்கும். அந்த ரேட்டுக்கும் என்ன பண்ணும் தெரியல. அது ஓடி போகும்போது வித்தியாசமா ஏதோ ஒரு பவரை அது பயன்படுத்தும். அந்த ரேட்டு ஏதோ ஒன்று பண்ணனால வித்தியாசமா குட்டி உண்டி ஏதோ ஒரு போர்ட்டல் அப்பியர் ஆகும். ஆனா அது என்ன ஏதுன்னா அதுக்கு தெரியாது. தப்பிக்க ஒரே ஒரு வழி இருக்குன்னு சொல்லி அப்படியே அதுல தாவும். இதனால அந்த குட்டி எலியும் வேற ஒரு இடத்துல அப்பியர் ஆகுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டெலிபோர்ட் ஆனனால ஒரு மாதிரி அதுக்கு மயக்கமா இருக்கும். ஆமா, எதனால எனக்கு மயக்கமா இருக்கு? நான் யாரு? நான் எங்க இருக்கேன்? ட்ரீ மாதிரி இருக்கிற அந்த கிரியேச்சர் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவும், இந்த சைடு அந்த பறவை கிரியேச்சர் அதோட விங்ஸை வச்சு தாக்கும் போதே சொல்லும், சீக்கிரம் நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா அந்த ஃப்ரூட்டு உண்மையிலேயே முழுமையா அங்க டைஜஸ்ட் ஆகல. அதுக்குள்ளேயே இது கிட்ட டெலிபோர்டேஷனுக்கான அந்த பவர் அது இருக்கு. இதே மாதிரி இன்னமும் கொஞ்ச நேரம் விட்டா அவ்வளவுதான், லூவோ பாடியால இன்னமும் பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் அதுக்கு கிடைக்கும். அதனால சீக்கிரமா அதை முச்ச விடுங்க. இந்த ஃபெதர்ஸும் கண்ணா பின்னான்னு அந்த எலியை தாக்கும். அந்த எலிக்கு என்ன பண்ணும் தெரியல, அது பயங்கர வேகமா தப்பிக்க ஆரம்பிக்குது. ஐயா சாமி, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன சாப்பிடாதீங்க, நான் கண்டிப்பா நல்லா இருக்க மாட்டேன். அங்க இப்படி அது ஓடும் போது ஒரு வாய்ஸ் அங்க கேட்கும், அவ்வளவுதான் உன் கதையை இங்கே நாங்க முடிக்க போறோம் இப்படின்னு. அங்க கல்லு மாதிரி இருக்கிற அந்த கிரியேச்சர் அது பயங்கரமா அங்க கத்தும். அது கத்துற சவுண்டுல அந்த இடமே அப்படியே நாசமாகுது. இதனால அந்த ரேட்டும் அந்த ஃபோர்ஸ்னால ஓட முடியாம அங்க விழும். இந்த டைம்ல அந்த பறவை கிரியேச்சர் பீஸ்ட் மேனு எல்லாருமே அப்பியர் ஆகுறாங்க. கேவலமான ரேட்டு, உனக்கு தெரியுமா அந்த லூவோ இம்மார்டல் ஃப்ரூட் அதுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குன்னு? அது எதுவுமே தெரியாம உன்ன மாதிரி ஒரு லோலி கிரியேச்சர் எடுத்து சாப்பிட்டதும் இல்லாம அப்படியே ஓடி போயிடலான்னு யோசிக்கிறியா? அதுக்கு நாங்க விட்டாதானே? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு நீங்க சொல்றது எதுவுமே புரியல. எனக்கு தெரியாது அது வந்து அப்படிப்பட்ட ஃப்ரூட்னு. இப்போ போயும் என்ன மாதிரி ஒரு குட்டி எலியை நீங்க ப்ளேம் பண்றீங்க. இதெல்லாம் சரியே இல்ல. அந்த எலிக்கு அந்த ஃப்ரூட்டை பத்தி தெரியாதனால அந்த ஃப்ரூட்டை பத்தி நம்மளுக்கு இப்பதாங்க சொல்றாங்க. இந்த கிராண்ட் லியோ ட்ரீல வளர்ற அந்த ஃப்ரூட் அது பல்லாயிரம் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் வளருமே. இப்போ இந்த ரிலியம் ஓப்பன் ஆகுமோ கரெக்டா அந்த டைம்ல தான் அதை கன்சியூமே பண்ண முடியும். அதை ஒன்ஸ் யாராச்சும் கன்சியூம் பண்ணிட்டாங்கன்னா கிராண்ட் லுவோ இம்மார்டல் பாடி அது அவங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு சுப்ரீமான பிசிக்கு, அதை வச்சு பவரையும் ஸ்ட்ரென்த்தையும் பல மடங்கு ரொம்ப அதிகமாக்க முடியும். நாங்க பல்லாயிரம் வருஷமா அதை பாதுகாத்துன்னு வந்தோம், கரெக்டான டைம் வரும்போது கன்சியூம் பண்ணலான்னு. ஆனா தேவையில்லாம அந்த டைம்ல நீ அதை கன்சியூம் பண்ணிட்ட. அந்த ஃப்ரூட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ரூட் இப்ப யாரு கிட்ட இருக்கு? உன் கிட்ட இருக்கு. அதனால குட்டியலி, உனக்கு என்ன ஆக போகுதுன்னு உனக்கு தெரியுதா? ஐயோ பெரியவரே, எனக்கு வந்து தெரியாது. அந்த
எந்த அளவுக்கு அது சீரியஸான விஷயம்னு. நானே ஒரு குட்டி எலி, நான் செத்து போனா உங்களுக்கு என்ன கிடைக்கும், தயவு செஞ்சு விட்டுருங்க, யாராச்சும் இருக்கீங்களா, இங்க காப்பாத்துங்க இந்த குட்டி எலிய இப்படின்னு அது பயத்துல அங்க பயங்கரமா கத்தும். அந்த இடத்துல ஸ்டோன் மாதிரி இருக்கிற அந்த கிரியேச்சர் அதோட கைய வச்சு மொத்தமா முச்ச விட்டலான்னு வரும். ஆனா திடீர்னு பின்னாடி பயங்கரமான ஆறா அப்பியர் ஆகும். இந்த ஆறாவை பாக்குற அந்த கிரியேச்சரும் அப்படியே திரும்பி பாக்குது. ஆமா, யாரு வந்திருக்கா பார்த்தா ஜுன்லின் தான். சிஸ்டம் கிட்ட ஜுன்லினும் கேக்குறான், சிஸ்டமே அந்த பவர் ஏதோ ஃபிளக்சுவேட் ஆச்சுல, அந்த இடம் அது இதுதானா? அதே மாதிரி நீ சொன்ன அந்த பவர் அது ஏன் தெரியல இந்த ரேட்டுக்குள்ள காட்டுது. மாஸ்டர், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த லிவோ ட்ரீயோட அந்த ஃப்ரூட் அது இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ரேட்டோட பாடிக்குள்ள இருக்கு. அதனால லுவோ ட்ரீயோட இம்மார்டல் பாடி அது இப்போ அந்த ரேட்டு கிட்ட இருக்கு. அந்த ரேட்டுக்கு இப்போ பயங்கரமான பொட்டென்ஷியல் இருக்கு. அதனால நீங்க எப்படியாச்சும் அந்த ரேட்டை டிசைபிளா மாத்திட்டா உங்களுக்கு இதனால ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் அங்க கிடைக்கும். ரேன் லுவோட பாடி இது கிட்ட இருக்கா, அதுவும் இந்த ரேட்டு கிட்ட. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த ரேட்டும் நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்குது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, நீங்க தான் கடவுள் மாதிரி இங்க வந்திருக்கீங்க, முன்னாடி இருக்கிற மலை மாடுங்க என்ன கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்களேன். ஆனா இந்த விஷயத்த கேட்கும் போதும் பார்க்கும் போதும் இந்த விஷயம் ஆல்ரெடி அந்த மாதிரியே தேஜாவும் மாதிரி இருக்கும். ஏன்னா இதே விஷயம் நம்ம ஹாங்குக்கும் ஏற்பட்டிருக்கும். நான் ரெக்ரூட் பண்ற ஒரு டிசைப்பிளும் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு டிசைப்பிளாவும் மாறுறாங்க. சரி, ஏதோ ஒண்ணு. அந்த ஹாங்கு அந்த பைப்புல எதையுமே ஒழுங்கா செய்ய மாட்டான், அதே மாதிரி ரொம்ப அரகண்டா இருப்பான். ஆனா இந்த எலி அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு நல்ல யூஸா ஒபீடியன்டான டிசைபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க இப்படி நம்மளால யோசிக்கும் போது அந்த பீஸ்ட் மேனும் தாக்கும் போதே சொல்றான், நாங்க இருக்கும் போதே எங்களை இக்னோர் பண்ற நீ, உன் கதையை இப்பயே நான் முடிக்கிறேன் இப்படின்னு வெப்பனை வச்சு நம்ம ஹீரோவோட கதையை முடிக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா வெறும் கைய வச்சு நம்ம ஜூன்லின் அப்படியே பிடிக்கிறான். இந்த குட்டி எலி இனிமே எனக்கு தான் சொந்தம், அதனால இந்த இடத்த விட்டு போயிடுங்க, இப்பயும் டைம் இருக்கு, ஏன்னா நான் நல்ல மூட்ல இருக்கேன், உங்களை நான் விட்டுறேன், அதனால உங்களுக்கு இந்த இடத்த விட்டு போறது நல்ல விஷயமா இருக்கும். ஆனா இதை கேட்குற ஸ்டோன் மாதிரி இருக்கிற அந்த கிரியேச்சர் அது அங்க கடுப்பாகும். ஆமா, நீ என்னடா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, என்ன உன்னோட லெவல்லாம் வச்சு பார்த்தா நீயும் நாங்க இருக்கிற அதே பாடி இன்டகிரேஷன் ஸ்டேஜ் அதுல தான் நீயும் இருக்க. இங்க இருக்கிற எல்லாருமே அதே ஸ்டேஜ்ல இருக்கும் போது உன்கிட்ட அப்படி ஸ்பெஷலா என்ன இருக்கு? அதனால சீக்கிரம் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அவனை முச்சு விடுங்க. ஜுன்லினுக்கு புரியுது பேசுனால இங்க வேலைக்கு ஆகுது. இதனால ஜுன்லின் லைட்டா அங்க தள்ளி விடுவான். அந்த பீஸ்ட் மேன் அப்படியே பறந்து போய் தூரமா விழுறான். இல்ல, எனக்கு புரியல எப்படி அவனும் நானும் சேம் லெவல்ல இருக்கோம், ஆனா அப்படி இருக்கும் போதும் சிம்பிளா அவன் தள்ளி விட்ட அந்த ஃபோர்ஸ் அது எதுக்காக இந்த அளவுக்கு பயங்கரமான ப்ரெஷர்ல இருக்கு? மேல அந்த பறவை பீஸ்டும் மனுஷ பயில நீ இன்னைக்கு செத்த இப்படின்னு அது ஃபெதரை வச்சு தாக்கும். இன்னொரு சைடு அந்த உட்டு மாதிரி இருக்கிற அந்த கிரியேச்சரு அது அதோட கட்டைகளை வச்சு அங்க தாக்கும். ஆனா நம்மளு அப்பயும் காமாதான் இருக்கான். நீங்க சொன்னாலாம் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் நான் சொல்லல அப்படின்லாம் நீங்க சொல்ல வேணாம். நீங்களே இப்படி சண்டையிடும் போது என்னால இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. ஆளு மேல போயிட்டு இம்ப்ரிசனிங் ஹெவன்ஸ் ஃபிங்கர் அந்த டெக்னிக்கை அவன் பயன்படுத்துறான். இதனால வானத்துல ஒரு மீட்டியரைட் மாதிரி கீழே விழும். அது அங்க படலான்னு போகும்போது கரெக்டான டைம்ல டோன் மாதிரி இருக்கிற அந்த கிரியேச்சரும் உட்டு மாதிரி இருக்கிற அந்த கிரியேச்சரும் அங்க ஒன்னு சேர்ந்து பேரியரா உருவாக்கும். பரவாயில்லையே, உன்கிட்ட பேக்கப் அதுவும் இருக்கா? சரி, இந்த அட்டாக் வேலைக்கு ஆகலனா என்ன, இப்ப எனக்கு கிடைச்ச அந்த ரிவார்டு அதை பயன்படுத்தி பார்க்க வேண்டியதான். செலஸ்டியல் எம்பரர் தர்ம ஃபார்ம் இப்படி ஆளு சொன்னோன்னே அங்க மிகப்பெரிய உருவம் அப்பியர் ஆகும். அந்த டெரிஃபையிங்கான நம்ம ஹீரோவோட உருவத்தை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. அந்த பீஸ்டுங்களுக்கு சுத்தமா ஐடியால நம்ம ஹீரோ கிட்ட எப்படி இந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு. நான் இந்த பீஸ்டுங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்தா கூட பெரிய உருவத்தை எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோவும் அதே தான் யோசிக்கிறான். இந்த உருவம் இருக்குல்ல, முன்னாடியே அந்த புத்தா பயன்படுத்தின அந்த பெரிய உருவத்தோட பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. அங்க ஃபேங்கு அந்த பெரிய உருவத்தை பார்த்து ஆச்சரியமா வர்றாரு. இந்த மாதிரி உருவம் இந்த மாதிரி இடத்துல அப்பியர் ஆயிருக்குன்னா கண்டிப்பா இது நம்ம ஜூன்லினா. அதே மாதிரி தான் நம்ம ஹாங்கோ அந்த பெரிய உருவத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். அட, இந்த பவர்ஃபுல்லான தர்ம ஃபார்ம் இங்க எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா சென்ட்ரல் டொமைன்ல யாரோ ஒருத்தங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இங்க வந்திருக்காங்க. இந்த பவர், இந்த ஆரா இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. கிட்ட பார்க்கும் போதா தெரியுது இது வேற யாரும் இல்ல, நம்ம ஜூன்லின். நான் யோசிக்கல, ஜூன்லின் கிட்ட ட்ரிக்ஸ் மேல ட்ரிக்ஸா ஏகப்பட்டது இருக்கு. இதே மாதிரி எத்தனை ரகசியத்தை அவன் மறைச்சு வச்சிருக்கான். ஏன்னா அவனோட பலமும் போக போக இன்க்ரீஸ் ஆகினே இருக்கு அப்படின்னு ஹாங் சொல்ல எங்கே அந்த எபிசோடும் முடியுது. ஸோ இவங்க நிலைமை என்ன ஆக போகுது? அதே மாதிரி இந்த மிஷின் அவன் முச்சானா இந்த இடத்துல ஜூன்லினுக்கு ரிவார்டா என்ன கிடைக்க போகுது? அந்த எலிய நம்ம ஹீரோ டிசைப்பிளா மாத்திடுவான். இதே மாதிரி டிசைப்பிளோட எண்ணிக்கை ஏறிங்கினே போகும். உண்மையிலே இதுக்கப்புறம் செம்மையா இருக்கும். அதுலயும் முக்கியமா ஒரு லெஜெண்டரியான மவுண்ட் அவனுக்கு கிடைக்கும். அந்த சீன்லாம் இருக்குமே, அதெல்லாம் சொல்லவே வேணாம், பயங்கரமா இருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. முக்கியமாக பார்க்குறீங்கன்னா எல்லாருமே லைக்ஸை போட்டுருங்க.
ஏன்னா என்னன்னு தெரியல, யாருமே இப்போ ரீசெண்டாக லைக்ஸே போடுறதில்ல. ஸோ லைக் போடலன்னா அந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் ஆகாது, என்னால் இந்த மான்வாவை கண்டினியூவாக போட முடியாது. ஸோ லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இந்த எபிசோடு எப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.